Puttu Kanyakumari samayal. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சுவையான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மரச்சீனி கிழங்கு புட்டு செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். முதல்ல ஒரு துண்டு மரச்சீனி கிழங்கு தோல்லாம் சீவி வாஷ் பண்ணிட்டு துருவல்ல நமக்கு சீவல் இருக்கும். அந்த சீவல் பெரிய துருவல் சின்ன துருவல் உண்டு. அதில் சின்ன துருவலில் இந்த ஷேப்பில் துருவி எடுத்துக்கணும். ஒரு துண்டு மரச்சீனி கிழங்கை இப்படி துருவி எடுத்திருக்கேன். அடுத்து இதில் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வரைச்சிடலாம். இப்போ உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா விரட்டி விட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா இந்த துருவலில் விரட்டி விட்டாச்சு. இப்போ உப்பு எல்லா இடத்துல மிக்ஸ் ஆகிட்டு, அடுத்து நம்ம புட்டு குழல்ல இதை கொஞ்சம் சேர்த்து தேங்காயும் சேர்த்து ஆட் பண்ணி புட்டு குழல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி விட்டு பாத்திரம் வச்சுட்டேன். அது கொதிக்கட்டு. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு குழல் எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணணும். துருவல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக மரச்சீனி கிழங்கு துருவல், அடுத்து தேங்காய் துருவல், அடுத்து மரச்சீனி கிழங்கு துருவல், அடுத்து தேங்காய் துருவல். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இங்கே நம்ம ஆவி வந்துச்சு. அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குழலை எடுத்துடலாம். குழல்ல இருந்த புட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே சாப்பிடலாம், சுகர் சேர்த்து கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காயும் நம்ம நிறைய சேர்த்ததுனால அப்படியே சாப்பிட்டாலே போதும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.